வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு மீன் வறுவல் செய்ய போகிறோம். மீன் வறுவல் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ருசியாகவும் நல்லா இருக்கும். நல்லா வெந்திருக்கும். நல்லா அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளே பாருங்கள், நல்லா மாவு மாவாக வந்துருச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் ஸ்லைஸ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும்னு பெரிய கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த கத்திரிக்காயில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், செஞ்சுக்கலாம். அது முட்டையோட வெள்ளைக்கரு, 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். மஞ்சக்கரு எடுத்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் ஸ்லைஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது ஆறி போயிடுச்சுன்னா கூட அந்த முட்டையோட ஸ்மெல் வரும். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்திங்கன்னா முட்டை சேர்த்துருக்கதே தெரியாது. குழந்தைங்க கூட, முட்டை பிடிக்காத குழந்தைங்க கூட இது சாப்பிடுவாங்க. மஞ்சக்கரு சேர்த்தா தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வரும் ஆறி போச்சுன்னா. அதனால நான் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். 2 முட்டையோட வெள்ளைக்கரு, சில்லி பவுடர் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். இதில் மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இஞ்சி கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு. இதை மிக்சியில் நல்லா அரைச்சிடுவோம். இப்போ அரைச்ச விழுது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரெட் க்ரம்ஸ். அது உங்களுக்கு கிடைக்கலைன்னா, எல்லா இடங்களையும் கிடைக்கலைன்னா ரஸ்க்கு வாங்கி மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரவை இது வந்து 4 டேபிள் ஸ்பூன், ரவை 2 டேபிள் ஸ்பூன். மிளகு இது கொஞ்சம் இனிக்குங்கிறதுனால மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்குவோம். இப்போ ரவை கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். ரவை போட்டதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ரவையை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். சில பேருக்கு அந்த பிரெட்டோடைய அந்த இனிப்பு சுவையோடு சாப்பிட பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க ரவையை இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்தது வேகாது தெரியும். மீன் வறுவல் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சில்லி பவுடருக்கு பதிலாக சிக்கன் 65 பவுடர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.